நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் +1 மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தையே உலுக்கிய கொலை வழக்கில் 16 வயது சிறுவன் சிக்கியது எப்படி? நெல்லை டவுன் தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன். நெல்லை டவுன் முர்த்திம் ஜர்கான் தர்காவின் முக்த் வல்லியாக ஜாகிர் ஹுசைன் செயல்பட்டு வந்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி ஜாமியா தர்கா பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வந்த ஜாகிர் ஹுசைனை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய சகோதரர் கார்த்திக், மனைவி நூர்நிஷா மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவர்களை போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். தலைமறைவாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனிப்படையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த நிலையில் அவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கார்த்திக், அக்பர் ஷாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களது உறவினரான 16 வயது சிறுவன் ஒருவன் இந்த கொலை சம்பவத்தில் உடந்தையாக செயல்பட்டது தெரிய வந்தது. டவுனில் உள்ள ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் சம்பவத்தன்று ஜாகிர் ஹுசைன் பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துவிட்டு புறப்பட்டதை கொலையாளிகளுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். சிறுவன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இதையடுத்து சிறுவனை கைது செய்து சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் ஒரு காவல் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர் என்று 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். டவுனை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி முஸ்லிம் மதத்திற்கு மாறி தன்னுடைய பெயரை தௌஃபிக் என்று மாற்றி நூர்நிஷா என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். ஜர்கான் தர்காவுக்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தை கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய மனைவியின் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து ஆக்கிரமிக்க முயற்சி செய்துள்ளார். இதை தடுத்த ஜாகிர் ஹுசைனை கொலை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய மனைவி நூர்நிஷா தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய தகவல் அறிந்து தனிப்படை போலீசார் கேரளா சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.